ஆனந்த அனுபவம் நாளுக்கு நாளாக கூடிக்கிட்டே போகுது. கிட்டத்தட்ட என்னன்னு சொன்னால், ஒரு வருஷம் ஆயிட்டு. ஒரு வருஷம் 24 மணி நேரம் நீங்கள் எப்போ எழும்புனதுலேருந்து படுத்தாலும் தூங்கிட்டு இருந்து போய் எழும்பும்போது கூட அந்த ஆனந்த அனுபவம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு 6 மாதம் கழித்து சில பிரச்சனைகள் கொஞ்சம் ஆரம்பிச்சு. பசிங்கிறது இருக்காது. சரி, ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஒரு சரியான உடம்பு சரியில்லையோங்கிற மாதிரி சில ஃபீலிங் கொஞ்சம் கிரியேட் ஆகும். இப்போ மெடிக்கல் டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தாங்கன்னா எல்லாமே நார்மலாக இருக்குது. எதுலேயுமே எந்த குறையுமே இல்லை. அப்போ ஒரு ஹீலர்கிட்ட போய் அவர்கிட்ட போய் ஏதாவது ஹீல் பண்ண முடியுமான்னு சொல்லி போய் பார்த்தா, அவர் உடம்புக்கெல்லாம் பார்த்துட்டு, உங்கள் உடம்பு முழுசும் ஒரே எனர்ஜியாக இருக்குன்னாரு. அது அவர் சொல்லாமலே நமக்கே தெரியுது, உடம்பு முழுசும் எனர்ஜியாக தான் இருக்குது. ஆனால் நாளுக்கு நாள் என்னன்னு சொன்னால், அந்த ஒரு சுகவீனமான தன்மை கொஞ்சம் கூடிக்கிட்டே போகுது. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நமக்கே தெரியுது, இந்த ஆனந்த அனுபவத்திலிருந்து விடுபட்டால் ஒழிய நம்ம உடல்நிலையை காப்பாற்ற முடியாதுங்கிற ஒரு முடிவுக்கு வர வேண்டிய ஆகிப்போச்சு. வேறு வழி இல்லை. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதை இது பண்ணி அதிலிருந்து வெளியே நம்ம எவ்வளோ தான் வெளிவரதுக்கு முயற்சி பண்ணாலும் அது பழையபடி நம்மளோட சேர்ந்து. ஏன்னா எத்தனை 29 வருஷம் முயற்சி பண்ணி அடைஞ்ச அனுபவம். பிறகு நம்ம அதை வெளியே வர்றதுக்கு கஷ்டப்பட்டு அதுக்கு 1 மாதம் முயற்சி பண்ண வெளியேறதுக்கே 1 மாதம் ஆகிட்டு. ஒரு தரை இறங்குறதுக்கு ஒரு 1 மாதம் ஆகிட்டு. பிறகு ஒரு வழியாக 1 மாதம் முயற்சியில் தரை இறங்கியாச்சு.